எது தப்பு? ரயில்வே ஸ்டேஷன்ல போய் 2 பசங்களோட நிக்கிறது தப்பு இல்லையாமா? அறிவு இருக்கா உனக்கு? இவ்வளவு பேசுறியா நீ? 10 மணிக்கு அவனோட தனியா போயிருக்கிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஆரம்பிக்கலாங்களா? என் பேர் இஷ்ரத். பொண்ணு ஒரு சின்ன பிரச்சனை. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை மசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். நீங்களே ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தானே இருக்கீங்க. அதான் நானே லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். 16ல லவ் மேரேஜ் பண்ணேன். நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. என்ன உங்களுக்கு அந்த பையன் பிடிக்கலையா? சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நீங்களும் லவ் மேரேஜ் பண்ணிருக்கீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இது வந்துடும். என் லைஃபே ஃபுல்லா ஃபெயிலியர் தான் எல்லா விஷயத்துலயும். ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். வேலை இல்ல, மெயின் குணம் சரியில்லை, அவன் ஃபேமிலி சரியில்லை, எதுவுமே சரியில்லை. சொன்னீங்களா? சொல்லி ஆயிடுச்சு. என்ன சொல்றா? நான் திருத்துவேன், நான் பண்ணுவேன், நான் இருக்கிறேன். அவனுக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. என்னாச்சுமா? தம்பி வீட்டுக்கு சரியா வர மாட்டேன். என்னைக்கு பெங்களூர் மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த குடி பழக்கம், இந்த பழக்கம் எல்லாம் விட்டுட்டு நல்லா இரு. அப்போ நானே உனக்கு என் பொண்ணு கொடுக்குறேன். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இல்லன்னா சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேன் மேடம். மாட்டான். ஒழுங்கா வேலைக்கு போறது கிடையாது, படிக்கல இல்ல. அடங்கம்மால போகணும் வேலைக்கு. எப்ப போகணும்? தேடின்னு இருக்கேன். என்ன வேலை தேடுற? எதனா ஒரு வேலை. சாவுல புளியமதுக்கும் சாவுல செத்த பையில தூக்கு போட்டு சாவு. இந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போனியா நீ? எங்க? உங்க வீட்டுக்கு. ஏன்? யார் உங்க பொண்ணு ஏமா போச்சு? இவன் தான். அது எப்படி அப்படி சொல்றீங்க? நல்ல நிலைமையில வா, குடி விடு, பாக்க போடுறான், சிகரெட், ஹன்ஸ், எல்லா பழக்கம் உண்டு மேம். ஏய், என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. பேர் என்னமா? சோஃபியா. சோஃபியா, உங்க கதையை கொஞ்சம் சொல்லுங்க. ஒருத்தன் பாஸ்ட பத்தி அடிக்கடி பேசணும்னா அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும். எப்படி லவ் பண்ணீங்க? ஏய், உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி, போடா. உன்னை எதுக்கு வேலைக்கு அனுப்பிச்சாங்க? என் தம்பி ஸ்டடீஸ்க்கு. நீ என்ன பண்ண? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நான் என் பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணல நினைக்கலாம். ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். எது தப்பு? ரயில்வே ஸ்டேஷன்ல போய் 2 பசங்களோட நிக்கிறது தப்பு இல்லையாமா? உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? நைட்டு 10 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க கூட போனா அது தப்பு இல்லையாமா? அவங்க 100 சூத்துல 2ங்கிற மாதிரி அருமையான ஒரு வாசகத்தை தம்பி சொல்லியிருக்காப்ல. என்ன பிடிச்சது உனக்கு? எதனால அவனை லவ் பண்ண? மூஞ்ச பாருங்க, அணைஞ்ச அடுப்பு மாதிரி. ஈவனுக்கு கல்யாணம்லாம் ஒரு கேடு. ஒரு வேலிட் ரீசன் சொல்லு, ஏன் அவனை லவ் பண்ண? ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. அவரு சந்தோஷ் சொல்லியிருக்கான், நான் நல்ல நிலைமையில வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? இவ்வளவு பேசுறியா நீ? 10 மணிக்கு அவனோட தனியா போயிருக்கிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. தண்ணி அடிக்கிறது பழக்கம் இருக்கு, இன்னும் வேலை ஆகல, அவன் லைஃப்ல செட்டில் ஆகல. கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி. இதுக்கு முன்னாடி இன்னொரு லவா? 5 வயசுலயா? 5 வயசுல, ஏன்னா இந்த ஒரு 3 மாசம் முன்னாடி. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இவரு இன்னொரு பொண்ணோட, உமான்ற பொண்ணோட, அபிராமிஸ்ட் ஒரு பக்கத்துல இருக்கிற பொண்ணு கூட லவ். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இவர் சொன்னாரா லவ் பத்தி? சொல்லிருக்காரு. எத்தனை லவ் இதுக்கு முன்னாடி?
உங்களுக்கு எத்தனை அவருக்கு எத்தனை? என்னது வந்து அது எனக்கு தெரியாம நான் பண்ணது தப்பு. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க மெண்டலா சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணு நீ மெண்டலா நீனு பண்ணது தப்பு. இது எனக்கு தப்பா தெரியல, இது லவ் பண்றது தப்பா தெரியல. டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல ஏ முட்டாப்பல ஏ மக்கட்ட டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. நீ கஷ்டப்படுற மாதிரி நான் கஷ்டப்பட மாட்டேன். அதனால தான் இவனை சூஸ் பண்ணியா? என்னால அவரை திருத்த முடியும். காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெத்தவங்களை மறந்துடுறீங்க, காதலிக்கும் போது உங்களையே மறந்துடுறீங்க. 3 மாசத்துல எதனா ஒரு பாலுக்கும் அவர் விட்டுருக்கட்டும். 3 மாசம் கேப்ல 2 லவ் பண்ணிருக்காவ. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. ஏதோ சீரியஸா நினைச்சு பேசிட்டு இருக்கேன் நான் 2 பேர்ட்டையும். பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஆமா எங்க ஸ்டைல் காமிச்சு மடக்கணும். நோ ஸ்டைல் இல்ல மேடம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எவ்வளவு ஈஸியா தூக்கி போடுற. உங்க அப்பா விட்டுட்டு போனா உங்க 2 பேரும் தூக்கி போட்டு அவங்க எங்கேயாவது போனாங்களா? அந்த ராமலிங்கத்துல கேட்டாக்கா இவங்களை பத்தி அப்படி பேசுவாங்க. இல்ல நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா பேசிடுவேன், அதனாலதான் பேசுறதே கிடையாது. ஆக்சுவலி அன்னைக்கு நான் ரெட் ஹில்ஸ் போயிருந்தேன்னு சொன்னல, அன்னைக்கு நான் அவங்க வீட்டுல போகும்போது அவங்க வீட்டுல 2 ஜென்ஸ் இருந்தாங்க. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட, ஊருப்படவே மாட்ட. கொஞ்சம் கட்டுப்பாடோட மேடம், டிசிப்ளினோட இருங்க. சரியா? சொல்லிடுங்க மேடம். இது ஆக்ஷன் மேடம். இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். இந்த போச்சுன்னா அப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. வாழ்க்கை ஃபுல்லா போயிடும். இல்ல போன்ல பேசுறது நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். போன்ல பேச நான் அவங்க கிட்ட பேசிதான் ஆகணும். போன்ல நம்மால உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸா விட்டுடுவேன்டா நாயே. உங்க வேலையை பாருங்க, லைஃப்ல நல்லா செட்டில் ஆகுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.